Guys, good evening. Good evening, ma'am. Good evening, da. Others, Good evening, ma'am. good evening, da. Voice audible, ah? Yes, Yes, ma'am. ma'am. Audible. Okay. Permission, da. Screen permission. Screen visible, ah? Yes, ma'am. எஸ் நேற்று வந்து நம்ம இன்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம் ஓகேவா இப்போ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா ஃபார்மல் ஃபேலசிஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஃபேலசிஸ். முதல்ல ஃபேலசி அப்படின்னா என்ன அப்படின்னா எரர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா. ஃபேலசி அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா எரர் அப்படின்றது அர்த்தம். இந்த ஃபேலசிஸ்ல டோட்டலா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபார்மல் ஃபேலசி, இன்னொன்று இன்ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னு சொல்லி 2 டைப் உண்டு. எதை வந்து நம்ம ஃபார்மல் ஃபேலசின்னு சொல்லுவோம், எதை வந்து நம்ம இன்ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, ஃபார்மல் ஃபேலசி அப்படின்றது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. ஆர்குமெண்ட் அப்படின்னு சொன்னா அதுல ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் எல்லாம் சேர்ந்து ஒரே மூட்டையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். அப்ப அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சில்லாஜிசம்னு சொல்லுவோம். சில்லாஜிசம் அப்படின்னா ப்ரிமைஸ் 1 ப்ரிமைஸ் 2 கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி 3 வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து சில்லாஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லாஜிசம் வேலிடா இருக்கலாம், இன்வேலிடா இருக்கலாம், அதெல்லாம் சைடு ஓகேவா, அதெல்லாம் அப்பாட்ட. அப்போ இந்த சில்லாஜிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த சில்லாஜிசமோட ஸ்ட்ரக்சர் தப்பா இருந்துச்சுன்னா ப்ரிமைஸ் 1 ப்ரிமைஸ் 2 கன்க்ளூஷன் அப்படின்னா ஆர்டர்ல இருக்கணும். அந்த ஆர்டர்ல இல்லாம இல்ல அதுல 3 வேர்டுக்கு பதிலா 4 வேர்டுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று தப்பா அதோட ஸ்ட்ரக்சர்ல தப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஓகேவா. ஸோ ஸ்ட்ரக்சர்ல தப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபார்மல் ஃபேலசினா என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஆர்குமெண்ட்ல உள்ள இருக்கிற சப்ஸ்டன்ஸ் ஐ மீன் உள்ள இருக்கிற கண்டென்ட் உள்ள இருக்கிற மெட்டீரியல் அது தப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம இன்ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேலசி இஸ் நத்திங் பட் அ எரர். அப்போ அதுல ஃபார்மல் இன்ஃபார்மல் 2 பிரிக்கிறாங்க. அந்த ஆர்குமெண்டோட இல்லைன்னா சில்லாஜிசமோட ஸ்ட்ரக்சர்ல அந்த ப்ரிமைஸ் 1 ப்ரிமைஸ் 2 கன்க்ளூஷன் அந்த 3 விஷயத்துல ஸ்ட்ரக்சர்ல தப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம ஃபார்மல் ஃபேலசின்னு சொல்லுவோம். உள்ள இருக்கிற கண்டென்ட்ல இல்ல சப்ஸ்டன்ஸ்ல இல்ல மெட்டீரியல்ல நமக்கு தப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம இன்ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம். புரிகிறதா Yes, ma'am. எல்லாருக்கும்? Yes, ma'am. எஸ், டன். ஸோ ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபார்மல் ஃபேலசிஸ் ஆர் எரர்ஸ் இந்த லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆர்குமெண்ட் ஓகேவா. அந்த ஸ்ட்ரக்சர் தப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் டசன்ட் ஃபாலோ த ப்ரிமைசஸ். அதுதான் வந்து பிரச்சனை. கன்க்ளூஷன் வந்து ப்ரிமைஸ் ஒட்டி தானே வரும், அதை சார்ந்து தானே வரும், அது வந்து ஒர்க் ஆகாது. அப்போ அதுல தப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதான் ஃபார்மல் ஃபேலசின்னு பார்க்குறோம். இன்ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னு சொன்னா அதோட கண்டென்ட்லயோ இல்லை கான்டெக்ட்லயோ அந்த ஆர்குமெண்ட்ல தப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் என்னதான் வேலிடா இருந்தாலும் உள்ள இருக்கிற கண்டென்ட் தப்பு அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அது எதுக்கு கீழே ஃபாலோ ஆயிரும் அப்படின்னு சொன்னா இன்ஃபார்மல் ஃபேலசிஸ் கீழே ஃபாலோ ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த ஃபேலசிஸ் கீழே ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில்லாஜிசம்னு எடுத்துக்கிறோம். ஒரு சில்லாஜிசம்னா அந்த 2 ப்ரிமைஸ் 1 ப்ரிமைஸ் 2 கன்க்ளூஷன் அந்த 3 விஷயத்த நம்ம சில்லாஜிசம்னு சொல்லுவோம் இல்ல ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம் ஓகேவா. அந்த சில்லாஜிசம் வந்து வேலிட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா எக்ஸாக்டா 3 டேர்ம்ஸ் தான் இருக்கும். 3 டேர்ம் அப்படின்னு சொன்னா அந்த 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுல மேஜர் எதுன்னு சூஸ் பண்ணுவோம், மைனர் எதுன்னு சூஸ் பண்ணுவோம், மிடில் எதுன்னு சூஸ் பண்ணுவோம். இதை தாண்டி உள்ள ஏதாவது ஒரு வேர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுல எது மேஜர் எது மைனர் எது மிடில் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்படிதானே? Yes, ma'am. அப்போ எக்ஸாக்டா 3 டேர்ம்ஸ் மட்டும்தான் அந்த சிலாஜிசம்ல இருக்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து அந்த ஆர்குமெண்ட்ல வந்து இருக்கணும். அதை தாண்டி ஏதாவது ஒன்று அந்த சிலாஜிசம்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால அது வந்து என்னன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அக்கார்டிங் டு த ரூல் ஆஃப் த சிலாஜிசம் எ வேலிட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் கேட்டகரிக்கல் சிலாஜிசம் மஸ்ட் கண்டெயின் எக்ஸாக்ட்லி 3 டேர்ம்ஸ். 3 டேர்ம்ஸ் அப்படின்றது அந்த மேஜர் டேர்ம், மைனர் டேர்ம் அண்ட் மிடில் டேர்ம் அப்படின்றது அந்த 3 டேர்ம் தான் இருக்கணும் ஓகேவா. ஸோ 3 டேர்ம்ஸ் வந்து யூஸ் இன் த சேம் சென்ஸ் இந்த ஆர்குமெண்ட்ல அந்த 3 நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் சரியா. அப்ப கன்க்ளூஷன் எதை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், எதோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்து கன்க்ளூஷன் வரும் அப்படின்னு சொன்னா 2 டேர்ம்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் அந்த கன்க்ளூஷன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து மைனர் சப்ஜெக்ட், இன்னொன்று மேஜர் டேர்ம் ப்ரெடிகேட் ஓகேவா. ஸோ கன்க்ளூஷன் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 டேர்ம்ஸ் மைனர் அண்ட் மேஜர் டேர்ம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப கன்க்ளூஷன் எப்படி வரும், மேல இருக்கிற ப்ரிமைஸ் டிபெண்ட் பண்ணி வருதான் வந்து நமக்கு கன்க்ளூஷன் வந்து கொண்டுட்டு வரும். அப்ப அது எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்றதா ரூல். இந்த இடத்துல ரூல் வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபார்மல் ஃபேலசி ஓகேவா. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம ஃபார்மல் ஃபேலசி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபார்மல் ஃபேலசியில இருக்கிற டைப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இன்ஃபார்மல் ஃபேலசியை நம்ம தனியா பார்ப்போம் சரியா. அப்ப இதுக்கு கீழே இருக்கிற டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது fallacy of 4 terms, fallacy of undistributed middle, fallacy of illicit major, fallacy of illicit minor, fallacy of exclusive premises, existential fallacy. ஒரு நிமிஷம் தான்.
ஸோ fallacy ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிமிசஸ் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் fallacy. ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை fallacies இருக்கு அப்படின்னு சொன்னா 6 fallacies இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா மேல ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து இல்ல சில்லாஜிசம் கொடுத்து அதுல எந்த fallacy ஐ மீன் எந்த எரர் வந்து அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு கொஸ்டினா இருக்கும். கிளியரா இது என்ன சொல்ல வரேன்ட்டு? Yes, ma'am. எஸ். ஃபார்மல் fallacy, இன்ஃபார்மல் fallacy பார்த்தோம். ஃபார்மல் fallacy அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில்லாஜிசமோட ஸ்ட்ரக்சர்ல தப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம ஃபார்மல் fallacy அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்மல் fallacyல இருக்கிற டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் fallacy of four terms, undistributed middle. guys யார் மைக் ஆன்ல இருக்கு? Thank you. ஸோ illicit major, illicit minor, exclusive premises, existential fallacy. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது fallacy of four terms அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இதுல இருக்கிறது ஃபுல்லா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். ஸோ fallacy of four terms அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா if more than 3 terms or less than 3 terms involved the syllogism becomes invalid or commits a fallacy. That is called fallacy of four terms. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன், ஒரு சில்லாஜிசம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ Plato is a teacher of Aristotle, Socrates is a teacher of Plato, therefore Socrates is a teacher of Aristotle அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இதுல டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? பிளேட்டோ இருக்கு, டீச்சர் இருக்கு, அரிஸ்டாட்டில் இருக்காரு, அப்புறம் சாக்ரேட்ஸ் இருக்காரு, அப்புறம் திருப்பியும் டீச்சர் வருது, பிளேட்டோ வருது, சாக்ரேட்ஸ் வருது, டீச்சர் வருது, அரிஸ்டாட்டில் வருது. கரெக்ட் தானே? Yes, ma'am. இதுல டோட்டலா எத்தனை பேர் வந்து இடம் பெற்றிருக்காங்க? 4 பேர். 4 பேர் இருக்காங்க. அப்போ இப்படி கொடுத்து இது வந்து என்ன fallacy அப்படின்னு சொல்லி கேட்டா இட் இஸ் a fallacy of four terms அப்படின்னு சொல்லுவோம். சோ பிளேட்டோ அந்த சில்லாஜிசம் டோட்டலா 4 terms இருக்கு. அந்த 4 terms எல்லாம் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், டீச்சர் அண்ட் சாக்ரேட்ஸ் இந்த 4 பேர் இருக்கு. அப்போ அந்த சில்லாஜிசம் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா நாட் வேலிட் ஆயிரும். எதனால? அதுல வந்து 4 terms இருக்கு. 4 terms வந்தா மட்டும் அதுல வரும். வேலிடா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. அது 2 terms வந்ததுனால அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா இன்வேலிடா மாறிடும். அது வேலிடா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இதுதான் வந்து fallacy of four terms அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? Yes, ma'am. நெக்ஸ்ட் வந்து fallacy of undistributed middle. நம்ம மேல ஒரு 6 fallacy டைப் சொல்லி கொடுத்தாலும் செகண்ட் fallacy of undistributed middle அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு சில்லாஜிசம் கொடுப்பாங்க. ஆல் cows are four-footed animals, all cats are four-footed animals, therefore all cats are cows. இதுல ஆல்ரெடி எல்லாமே மூணு தான் இருக்கு, 3 டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? அப்போ இது ஏன் fallacy of undistributed middle அப்படின்னு சொல்றாங்கன்னா நமக்கு ஆல்ரெடி மிடில் டேர்ம் ஐ மீன் எது டிஸ்ட்ரிபியூட்டட் எது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க தெரியும். எதை வச்சு டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட்னு பிரிப்போம்? Subject, predicate. வெரி குட்ரா. சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல நம்ம பிரிப்போம். அதை சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் என்ன ஆல்பபெட்ல ஃபாலோ ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அதுல எது சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு அது எது என்னென்ன ஆல்பபெட் கீழே ஃபாலோ ஆகுதோ அதை வச்சு இவன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட், இவன் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட், இவன் டிஸ்ட்ரிபியூட்டட், இவன் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்றத நான் மார்க் பண்ணுவேன். அப்போ fallacy of undistributed middle அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா if the middle term is not distributed in any of the premises. premise 1 premise 2 ரெண்டு premise கொடுத்திருப்போம். அது ரெண்டு premiseல தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா middle term இருக்கும். பிகாஸ் கன்க்ளூஷன்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மேஜர் டேர்மும் மைனர் டேர்ம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். பிகாஸ் கன்க்ளூஷன்ல தான் மேஜரும் மைனரும் இருக்கும். மேல 2 டைம் எது ரிப்பீட் ஆயிருக்கும் அதான் நம்ம மிடில் டேர்ம்னு சொல்லுவோம். அப்போ மிடில் டேர்ம் இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் எனி ஆஃப் த premises. அதனால தான் அந்த இடத்துல அவன் ஆர்குமெண்ட்னு கொடுக்கல, சில்லாஜிசம்னு கொடுக்கல, அவன் மென்ஷன் பண்ணி premises-னு கொடுத்திருக்கான். பிகாஸ் premise 1 premise 2 தான் எது அப்பியர் ஆகும் அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து அப்பியர் ஆகும். So middle term is not distributed in any of the premises. The syllogism becomes invalid and commits a fallacy. That is called fallacy of undistributed middle அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது all cows are four-footed animals. இது எதுல ஃபாலோ ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A. All cats are four-footed animals. இது எதுல ஃபாலோ ஆகும்? A. Okay. All cats are cows. இது எதுல ஃபாலோ ஆகும்? A தான். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் ஏல தான் ஃபாலோ ஆகும். அப்போ ஏ அப்படின்ற ஆல்பபெட்ல நேரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் இருக்கும். இதுல கன்க்ளூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன்ல எது வந்து சப்ஜெக்ட் எது வந்து ப்ரெடிகேட்? நான் கன்க்ளூஷனை கேட்கிறேன். Cats subject. கேட்ஸ் வந்து சப்ஜெக்ட், Cows வந்து predicate. கேட்ஸ் வந்து சப்ஜெக்ட், கவுஸ் வந்து ப்ரெடிகேட் மார்க் பண்ணிருக்கோம். இதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஃபாலோ ஆகும். இது சப்ஜெக்ட் அது ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்மே ஏ அப்படின்ற ஆல்பபெட் கீழே தான் ஃபாலோ ஆகுது அப்படின்றப்போ ஏல சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் என்னவா இருக்கும்? Distributed, undistributed. டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்படி பிரிச்சு பார்க்கும்போது இந்த மிடில் டேர்ம் இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் எனி ஆஃப் த premises. The syllogism becomes invalid அப்படின்னு பாக்குறோம். புரிகிறதா? Is clear? Yes, ma'am.
நெக்ஸ்ட் fallacy of illicit minor. ஸோ fallacy of illicit minor அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மைனர் டேர்ம் எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மைனர் டேர்ம் எதுல இருக்கும்? மேஜருக்கு முன்னாடி. அதான் எதுல இருக்கும்டா மைனர் Subject டேர்ம்? நம்ம ல. எதுல கண்டுபிடிப்போம்? சப்ஜெக்ட்ல எதுலடா ஹரிணி? சப்ஜெக்ட்ல தானே மைனர். இல்லடா, நம்ம இதுக்கு போன கிளாஸ்ல என்ன கண்டுபிடிச்சோம்? மிடில் எது, மேஜர் எது, மைனர் எது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ மைனர் வந்து எதுல உட்கார்ந்துருக்கும்? ப்ரிமைஸ் 1லயா, ப்ரிமைஸ் 2லயா, கன்க்ளூஷன்லயா? Conclusion. கன்க்ளூஷன்ல தான் உட்காந்துருக்கும். அப்ப மைனர் டேர்ம் நம்ம எங்க போய் தேடணும் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன்ல தான் போய் தேடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இஃப் அ மைனர் டேர்ம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த கன்க்ளூஷன் பட் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த ப்ரிமைசஸ். ஓகேவா? மைனர் டேர்ம் வந்து கன்க்ளூஷன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகி பட் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த ப்ரிமைசஸ். ப்ரிமைசஸ்ல ஒருவேளை அது டிஸ்ட்ரிபியூட்டடா இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா fallacy of illicit minorன்னு சொல்லுவோம். நீங்க ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணா மட்டும் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்தா அதுல எதை அப்ளை பண்ணி எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மைனர் டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் கன்க்ளூஷன்ல பார்ப்பேன். கன்க்ளூஷன்ல எது மைனர் டேர்ம்? இங்க இதான் கன்க்ளூஷன். தேர்ஃபோர்னு போட்டு ஸ்டார்ட் பண்றதுனால இதுல எது மைனர் டேர்ம்? Thinkers. எஸ், திங்கர்ஸ் அப்படின்றது தான் இதுல இருக்கிறது மைனர் டேர்ம். ஓகேவா? இவன் மைனர் டேர்ம். அப்ப அதே மாதிரி இது இன்னொரு திங்கர்ஸ் எங்க இருக்கு? ப்ரிமைஸ் 2ல இருக்கு. Premise 2ல. ப்ரிமைஸ் 2ல இந்த இருக்கு திங்கர்ஸ். அப்ப இந்த இடத்துல ரெண்டு திங்கர்ஸ் இருக்காங்க. சரியா? இவங்க ரெண்டு பேரையும் நான் கம்பேர் பண்றதுக்காக இவங்க மிடில் எடுத்துக்க கூடாது. இங்க பேசிட்டு இருக்கிறது நம்ம illicit மைனரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப மைனர் டேர்ம் திங்கர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா மேல இருக்கிற ப்ரிமைசஸ்ல நீங்க எங்க இருக்கு திங்கர்ஸ்ன்றத பாத்துட்டாலே அதை நம்ம பாத்துக்கலாம் அவன் வந்து மைனர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரெண்டு விஷயத்துலயும் ரெண்டு ஆல்பபெட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எந்த ஆல்பபெட் கீழே ஃபாலோ ஆகுது? ஏ ஏல வந்து ஃபாலோ ஆகுது. ஏன்னா இது வந்து ஆல், அதனால ஏ, இது வந்து ஆல், அதனால ஏ. அதனால ரெண்டுமே நான் ஏன்னு மார்க் பண்ணிருக்கேன். அப்போ இந்த இடத்துல ஆல்பபெட் கீழே இந்த டயக்ராம் வச்சு நம்ம பார்க்கும்போது சப்ஜெக்ட் டேர்ம், ப்ரிடிகேட் டேர்ம், டிஸ்ட்ரிபியூட்டட், அன்டிஸ்ட்ரிபியூட்டட், டிஸ்ட்ரிபியூட்டட், டிஸ்ட்ரிபியூட்டட், அன்டிஸ்ட்ரிபியூட்டட், 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 டிஸ்ட்ரிபியூட்டட்ன்றது நம்ம அப்படியே மெமரைஸ் பண்ணோம். அப்போ ஏ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சப்ஜெக்ட் டேர்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ப்ரிடிகேட் டேர்ம் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கீழே அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்? திங்கர்ஸ் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கும், இந்த இடத்துல திங்கர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கும். ஸோ அப்போ இது வந்து எதை கமிட் பண்ணுது? fallacy of fallacy of illicit மைனர். fallacy of illicit minor அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு புரியுதா இல்ல குழப்பறேனா? புரியுது மேம். புரியுது. ஓகேவா? இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதுல எது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல எதுல வந்து அது ஃபாலோ ஆகும்னு மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. Which one of the following formal fallacies is committed in the given argument? All snakes are reptiles. Some snakes are poisonous creatures. Therefore, all poisonous creatures are reptiles. நம்ம இவ்வளவு நேரம் மேல செஞ்சு பார்த்தோம்ல, 4 டேர்மா, அப்படி இல்லைன்னா மேஜரா, அப்படி இல்லைன்னா மைனரா? சரி, மேஜர் பார்க்கல, என்ன பார்த்தோம்? மிடில் பார்த்தோம். ஒரு நோட் எடுங்க, கொஸ்டினை காப்பி டவுன் பண்ணுங்க. காப்பி டவுன் பண்ணி நான் என்னென்ன சொன்னேனோ அது எது கீழே அது ஃபாலோ ஆகுமா ஆகாதான்றதை செக் பண்ணுங்க, கண்டுபிடிச்சிடலாம். 4 டேர்ம்ஸான்றது முதல்ல செக் பண்ணுங்க. அது கிடையாதுன்னு அவனை கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? மிடில் டேர்ம் பார்த்தோம், மைனர் டேர்ம் பார்த்துருக்கோம். மேஜர் நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ மேஜர் டேர்ம் இது டெஃபினட்டா ஆன்சரா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ மைனரா மிடிலா அப்படின்றது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மைனர் டேர்ம் எது அப்படின்றது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுங்க, மிடில் டேர்ம் எதுன்றதை மார்க் பண்ணுங்க, அது எந்த ஆல்பபெட் கீழே ஃபாலோ ஆகுதுன்றதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு எது டிஸ்ட்ரிபியூட்டட் எது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்றத மார்க் பண்ணுங்க. அப்போ எதுல ஃபாலோ ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். புரிகிறதா? Yes, ma'am. ma'am option B டி ஆடா சொன்னீங்க?
B, ma'am. B. B. Okay, done. Others? ஆப்ஷன் பி மேம். மீதி அளவுக்கு ஆன்சர் வந்துச்சா இல்ல டைம் வேணுமாடா? சரண்யா, சத்யா? மேம் இன்னொரு டைம் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஓகே. கொஸ்டின் சொல்லி கொடுக்கவா இல்ல மேல இருந்தே சொல்லி கொடுக்கணுமாடா? இல்ல கொஸ்டின் இப்போ இருக்குல்ல அதை வச்சு சொல்லி கொடுங்க. Okay. So which of the following formal fallacies is committed in the given argument ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுல as usual நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால இவன் வந்து premise 1, இவன் வந்து premise 2, இவன் வந்து conclusion follow ஆகும். because ஏன் conclusion அப்படின்னு சொன்னா இதுல therefore அப்படின்ற word இருக்கிறதுனால நான் conclusion அப்படின்னு சொல்றேன். இப்போ இப்படி கொடுத்து இதுல எந்த fallacy வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கமிட் பண்ணிருக்கு, ஐ மீன் இந்த ஆர்குமெண்ட் வந்து கமிட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேரும் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கீழே ஃபாலோ ஆகுறாங்க அப்படின்றத முதல்ல எழுதிருங்க. அதான் நமக்கு ஈஸியான வேலை. அப்ப ஆல் அப்படின்றப்ப அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கீழே ஃபாலோ ஆவான்? ஏ. அடுத்தது சம் வந்து ஐ. அப்புறம் திருப்பியும் ஆல் பாய்சனஸ் கிரியேச்சர்ஸ் ஆர் ரெப்டைல்ஸ் கொடுத்திருக்கேன். அப்ப இது ஏ. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல நான் மேஜர் டேர்ம் நடத்தல, அதனால இவனை நம்ம இப்போதைக்கு கவனிக்க வேணாம், அவனை போட்டு குழப்ப வேணாம். நம்ம பார்த்தது மிடில் டேர்மும் மைனர் டேர்ம் மட்டும். இப்போ இதுல ஈஸியானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது fallacy of 4 terms. 4 terms இருக்கான்னு செக் பண்றதுக்கு இதுல ஸ்னேக்ஸ் இருக்கு, இங்க ரெப்டைல்ஸ் இருக்கு, இங்கேயும் ஸ்னேக்ஸ் இருக்கு, அப்புறம் பாய்சனஸ் கிரியேச்சர்னு ஒரு புது வேர்டு வருது, அப்புறம் பாய்சனஸ் கிரியேச்சர் ரெப்டைல். அப்போ இந்த இடத்துல 3 வேர்டு தான் ரிப்பீட்டடா மாத்தி இந்த 3 பிளேசஸ்ல 6 பொசிஷன்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ 4வது வேர்டு வருதா? நோ மேம். இல்ல. அப்ப அந்த எரர் வந்து அக்கர் ஆகவே இல்ல. அப்ப fallacy of 4 terms வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். சரியா? இப்ப மிச்சம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா illicit process of minor term and undistributed middle term அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ இந்த இடத்துல மைனர் மிடில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே ஆன்சர் வந்து பின்னு சொன்னாங்க. ஓகேவா? இப்ப மைனர் டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல மைனர் டேர்ம் எது? மைனர் டேர்ம் எங்க போய் கண்டுபிடிக்கணும்? கன்க்ளூஷன்ல தான் மைனர் டேர்ம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல மைனர் டேர்ம் எது? பாய்சனஸ் கிரியேச்சர்ஸ். அப்புறம் அப்ப இது பாய்சனஸ் கிரியேச்சர் அப்படின்றது மைனர் டேர்ம் அப்படின்னு சொன்னா இன்னொரு மைனர் டேர்ம் எது? ப்ரிமைஸ் 2ல இருக்கிற பாய்சனஸ் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லி டோட்டலா 2 இருக்கு. ஓகேவா? இவங்க 2 பேருமே நான் மைனர் டேர்ம்னு சொல்லி மார்க் பண்ணிட்டேன். இப்ப மிடில் டேர்ம்னு சொல்லி கேட்டா எது மிடில் டேர்ம்? ஸ்னேக்ஸ். மிடில் டேர்ம் எப்பவுமே ப்ரிமைஸ் 1 ப்ரிமைஸ் 2ல மட்டும் தான் அக்கர் ஆகும், கன்க்ளூஷன் பக்கம் அவன் தலைய வைக்க மாட்டான். அதனால ஸ்னேக்ஸ்ன்ற வேர்டு தான் 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இவன் தான் மிடில் டேர்ம். இது வரைக்கும் கிளியர் ஆகும். ஓகேவா? இப்போ நான் மைனர் டேர்ம் மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுனால பாய்சனஸ் கிரியேச்சர் அப்படின்றத நோட் பண்ணிட்டேன். இவன் வந்து ஐ ஆல்பபெட் கீழே ஃபாலோ ஆகுறான், இவன் வந்து ஏ ஆல்பபெட் கீழே ஃபாலோ ஆகுறான். அப்போ ஏஇ ஐ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் வந்து 3ர்ட்ல வரும். அப்போ 3ர்ட்ல சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சப்ஜெக்ட் அதுல என்ன இருக்கு? அன்டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகேவா? ப்ரெடிகேட் என்ன இருக்கு? அன்டிஸ்ட்ரிபியூட்டட். ஏஇ ஐ அப்படின்றப்போ எப்படிடா ரெண்டுமே அன்டிஸ்ட்ரிபியூட்டட் இருக்கும்? ஆமா, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் தான். ஓகே கரெக்ட். அன்டிஸ்ட்ரிபியூட்டட். சரியா? 2 பேருமே அன்டிஸ்ட்ரிபியூட்டட். அப்ப கீழே ஏ ஸ்டேட்மெண்ட் கீழே ஃபாலோ ஆகுது. அப்ப ஏ அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஏல வந்து ஐ மீன் ஆல்பபெட் ஏல என்ன கொடுத்திருக்கோம்? சப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். அண்ட் ரெப்டைல்ஸ் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட். இப்படி நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஸ்டின் பேப்பர்ல ஈஸியா இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ல இல்ல உங்க கையில கொடுத்திருக்க பேப்பரை மார்க் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். இப்போ மைனர் டேர்மோட டெஃபினிஷன் என்ன? கொஞ்சம் தமிழ்லயே சொல்லுங்களேன். அதுல என்ன கொடுத்திருக்கு? டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு.
கன்க்ளூஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்திருக்காது, ப்ரிமைஸ்ல இருக்கிறது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்திருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாய்சனஸ் கிரியேச்சர் அப்படின்றது இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டடா ஆயிருக்கு, பட் அன்டிஸ்ட்ரிபியூட்டடா இல்ல. அப்போ இதுல என்ன எரர் வந்து அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த fallacy ஆஃப் illicit மைனர் டேர்ம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரியுதா? Yes, ma'am. உருசியா? எஸ் மேம். அவ்வளவுதான். இதுக்கு நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது இந்த இடத்துல fallacy ஆஃப் illicit மைனர்னா என்ன, இங்க fallacy ஆஃப் undistributed middleனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ fallacy ஆஃப் undistributed middle அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது if the middle term is not distributed in any of the premises, the syllogism becomes invalid and commits a fallacy அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி இங்க பார்க்கும்போது illicit மைனர்ல மைனர் டேர்ம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த கன்க்ளூஷன்ல அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா தான் இருக்கு, ஆனா நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த ப்ரிமைசஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி வரும்போது தான் என்ன fallacy கமிட் ஆகுது அப்படின்னு சொன்னா fallacy ஆஃப் illicit மைனர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ரெண்டுத்தையும் மனப்பாடம் பண்ணோம், அப்போ ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின் நம்மளால அட்டன் பண்ண முடியும். கிளியரா? Yes, ma'am. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு சொன்னா fallacy ஆஃப் illicit மேஜர். ஸோ illicit மேஜர்னா நம்ம இவ்வளவு நேரம் மைனர் பார்த்தோம், மிடில் பார்த்தோம், அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா மேஜர். அதே மாதிரியே இங்க ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஐ மீன் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, ஒரு சிலாஜிசம் இருக்கு. அதை நான் ரீட் பண்றேன். ஆல் கம்யூனிஸ்ட் ஆர் லெஃப்டிஸ்ட், நோ கன்சர்வேட்டிவ்ஸ் ஆர் கம்யூனிஸ்ட், therefore நான் கன்சர்வேட்டிவ்ஸ் ஆர் லெஃப்டிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரியே இவங்க 3 பேருமே என்னென்ன ஆல்பபெட் கீழே ஃபாலோ ஆவாங்க அப்படின்றத மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு மைனர் டேர்ம்க்கு என்ன கொடுத்துருக்கான், சாரி மேஜர் டேர்ம்க்கு என்ன கொடுத்துருக்கான், இஃப் த மேஜர் டேர்ம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த கன்க்ளூஷன் பட் நாட் இன் த மேஜர் ப்ரிமைஸ். ஓகேவா? கன்க்ளூஷன்ல மேஜர் டேர்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தாலும் ப்ரிமைஸ்ல இருக்கிற மேஜர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ மேஜர் டேர்ம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த கன்க்ளூஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு பட் நாட் இன் த மேஜர் ப்ரிமைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இதுல இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது மேஜர் டேர்ம்? Leftist. எதுக்குன்னா கன்க்ளூஷன்ல இருக்கிற கடைசி வார்த்தை தான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா மேஜர் டேர்மா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இவன் தான் மேஜர் டேர்ம். நான் மார்க் பண்ணிட்டேன். அப்ப இவன மாதிரி இன்னொரு வேர்டு எங்க உட்காந்துருக்கான்? Premise ஒன்ல. ப்ரிமைஸ் ஒன்ல லெஃப்டிஸ்ட் இங்க வந்து உட்காந்துருக்கான். அப்ப இவங்க 2 பேரும் ஆல்பபெட் என்னன்னு பார்க்கும்போது இவன் ஆல் அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏல ஃபாலோ ஆகும், நோ அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஈல ஃபாலோ ஆகும் மார்க் பண்ணிருக்கேன். அப்ப அந்த டேபர் காலம் மனப்பாடம் பண்ணமா டிஸ்ட்ரிபியூட்டட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட்னு அதுல இவங்க 2 பேரும் எதுல ஃபாலோ ஆகுறாங்க அப்படின்றது நீங்க பக்கத்துல மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இவன் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கான், இவன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கான். அப்போ இவங்க 2 பேரும் எதுல ஃபாலோ ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா fallacy ஆஃப் illicit மேஜர்ல ஃபாலோ ஆகுறாங்க. கிளியரா? Yes, ma'am. கிளியராடா? அதர்ஸ்? Yes, ma'am. இன்னும் 2 இருக்கு, அதை அட்டன் பண்ணிட்டு நம்ம இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து fallacy ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிமைஸ். ஸோ fallacy ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிமைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இருக்கிறது இவ்வளவு நேரம் நம்ம நார்மலா ஹெட்டிங் பார்க்கும்போது இவன் மேஜர், இவன் மைனர், இவன் மிடில் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ fallacy ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிமைஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சிலாஜிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற ப்ரிமைஸ் 2 நெகட்டிவ் ப்ரிமைஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா அந்த ஆர்குமெண்ட் வந்து இன்வாலிட் ஆயிரும். fallacy ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிமைஸ் occurs when the categorical syllogism have 2 negative premises. நம்மளை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அப்படின்னா என்ன வேர்டு வரும் அதுல? Not. நாட், இன்னொன்னு நோ, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை நம்ம நெகட்டிவ் ப்ரிமைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ப்ரிமைஸ் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நோ கேட்ஸ் ஆர் டாக், நோ அப்படின்றது நெகட்டிவ். ப்ரிமைஸ் 2 எடுத்துக்கிட்டோம்னா சம் டாக்ஸ் ஆர் நாட் பெட்ஸ். ஓகேவா? அப்ப அதுவும் நெகட்டிவ். அப்ப therefore some pets are not cats, அது அவன் நமக்கு இப்ப தேவையில்லை, அவன் நம்மள ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கிறது ப்ரிமைஸ் ரெண்டுமே நெகட்டிவா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த fallacy வந்து அந்த சிலாஜிசம் வந்து எந்த fallacyல ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொன்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிமைஸ்ல ஃபாலோ ஆகும்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? Yes, ma'am. எஸ். நெக்ஸ்ட் fallacy ஆஃப் எக்ஸிஸ்டென்ஷியல் fallacy. ஓகேவா? ஸோ fallacy ஆஃப் எக்ஸிஸ்டென்ஷியல் fallacy அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ 2 யூனிவர்சல் ப்ரிமைஸ் வந்துருச்சு அப்படின்னா யூனிவர்சல்லாம் என்ன வேர்டு வரும் அதுல? சொல்லுங்க. யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்னு சொல்லி 2 வேர்டை நான் ஓப்பனிங் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? எதுக்கு நான் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்னு கொடுத்தேன்? Quantity. குவான்டிட்டிக்கு கொடுத்தேன். அதுல என்ன வேர்டா வரும்? வாட் இஸ் த கரெக்ட் வேர்டு அந்த 4ல? AE. அந்த வேர்டு என்ன? ஆல்பபெட். ஓகே. All. ஆல். இன்னொன்னு No. நோ வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு கீழே போயிரும் அப்படின்னு சொன்னா நெகட்டிவா போயிரும். நெகட்டிவா போனா என்ன fallacy அக்கர் ஆகுதுன்னு அர்த்தம்?
fallacy of exclusive premise. ப்ரிமைஸ். எஸ், ஃபேலசி ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிமைஸ் கீழே அது போயிடும். பட் இந்த இடத்துல ஃபேலசி ஆஃப் எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபேலசியில 2 யூனிவர்சல் ப்ரிமைஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நம்மளால கன்க்ளூஷனை வித்ட்ரா பண்ண முடியாது. அதனால அது வந்து ஒரு எரரா ஆக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆல் மேமல்ஸ் ஆர் அனிமல்ஸ், ஆல் லயன்ஸ் ஆர் மேமல்ஸ், தர்ஃபோர் சம் லயன்ஸ் ஆர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆல் வந்துட்டு எப்படி இந்த இடத்துல சம் வரும்? இப்ப 2 ஜாடி இருக்கு, 2 ஜாடியுமே ஃபுல்லா தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா கடைசி முடிவு என்னவா? ரெண்டுமே ஃபுல்லா இருக்குன்னு தானே வரணும். எப்படி அதுல வந்து சம் வரும்? அப்ப அது வந்து பர்டிகுலரா முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இது இன்வாலிட் சில்லாஜிசம் ஆயிருது. ரெண்டுமே யூனிவர்சலா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இது எந்த ஃபேலசிக்கு கீழே வருது அப்படின்னு சொன்னா ஃபேலசி ஆஃப் எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபேலசி. So no particular conclusion can be drawn from 2 universal premises. புரிஞ்சுச்சா? Yes, ma'am. Others? எஸ் மேம். Done. இது ஒரு இதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணுமே அப்படின்றதுக்காக. The middle term must be distributed in at least one premise அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? The middle term must be distributed at least one premise. premise பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. The middle term ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ all radicals are people with long hair. Ed is a person with long hair. Therefore, Ed is a radical. ஓகேவா? எப்பவுமே நம்ம இந்த எண்ட்ல வந்து என்ன பார்த்திருக்கோம்? ஆல் பார்த்திருக்கோம், சம் பார்த்திருக்கோம், நோ பார்த்திருக்கோம், சம் நாட் பார்த்திருக்கோம். எந்த ஒரு பர்டிகுலர் நேம் மென்ஷன் பண்ணி நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்ததுல இவ்வளவு நாள் நம்ம பார்த்ததுல எதுவுமே வரவே இல்லை. ஆனா இந்த இடத்துல எட் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனோட நேமை இண்டிகேட் பண்ணி அந்த இடத்துல சில்லாஜிசம் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேம் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல சில்லாஜிசம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இது ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு கீழே ஃபாலோ ஆகும் அப்படின்னா ஆல் அப்படின்றது கீழே தான் ஃபாலோ ஆகும். ஆல் அப்படின்னு சொன்னா அவன் என்ன ஆல்பபெட் கீழே வருவான்? ஏ கீழே வருவான். இப்ப இவங்க 3 பேருமே ஏ தான் வைப்பாங்க. பிகாஸ் இவன் ஆளு, இவன் சிங்குலரா கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இதே என்ன கன்சிடர் பண்ண சொல்றேன்? ஆளுன்னு கன்சிடர் பண்ண சொல்றேன். அப்ப 3 பேருமே ஏ. அப்ப 3 பேருமே ஏ அப்படின்னு சொல்லி வச்சு மிடில் டேர்ம் என்னன்றதை கண்டுபிடிச்சு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்ல முடியுமா? புரியுதா கொஸ்டின்? இல்ல ரிப்பீட் பண்ணவா? புரிஞ்சுச்சா? இல்ல புரியலடா? ஒரு தடவை சொல்லி கொடுங்க மேம். ஒண்ணும் இல்ல சொல்லலாம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? the middle term must be distributed in at least one premise அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ இது வந்து கொஸ்டின். இது வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, ட்ரூவா ஃபால்ஸான்னு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ மிடில் டேர்ம் அப்படின்றதுலாம் பஞ்சாயத்து கிடையாது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா எப்பவுமே நமக்கு ஒரு 3 டேர்ம் வரும். அந்த 3 டேர்ம் என்னன்றதை பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல ஆல், சம், நோ, சம் நாட் இதுதான் வந்து நீங்க பிகினிங்ல இருந்து பார்த்திருப்பீங்க. அப்படிதானே? எஸ் மேம். எஸ். வேற ஒன்றும் நான் புதுசா சொல்லி கொடுத்து நம்ம அதுல இருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இப்படி ஒரு கொஸ்டின்ல வெறுமனே அந்த இடத்துல எட் அப்படின்னு ஒரு பர்சனோட நேம் வந்து இண்டிகேட் பண்ணிருக்காங்க. எட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்? நான் மிடில் டேர்மை கண்டுபிடிக்கிறதுலாம் சரி, அவன் என்ன ஆல்பபெட்டிக் கீழே ஃபாலோ ஆகுறான்னு தெரிஞ்சாதானே அவன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா அன்டிஸ்ட்ரிபியூட்டடான்னு கண்டுபிடிக்க முடியும். வெறுமனே எட்னு கொடுத்துருக்கீங்க. இவன் சம்மா, சம் நாட்டா, இல்ல ஆல்னு நான் கன்சிடர் பண்ணிக்கவா? என்னன்னு இவனை கன்சிடர் பண்ணி என்ன டிஸ்ட்ரிபியூட்டடா அன்டிஸ்ட்ரிபியூட்டடா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்ல நான் எங்க போய் இவனை தேடுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்போ நான் என்ன சொல்றேன், இப்படி அவன் கேட்டாங்க, சிங்குலர்ல ஒரு பர்சனை கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்னன்னு அதை கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னா ஆல்னு கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அப்போ எட்ன்ற இடத்துல நம்ம ஆல்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இவனும் ஆல் தான், இவனும் ஆல் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்க 3 பேருமே எந்த ஆல்பபெட் கீழே ஃபாலோ ஆவாங்க அப்படின்னு சொன்னா ஏன்ற ஆல்பபெட் கீழே ஃபாலோ ஆவாங்க. இதுக்கு மட்டும் சொல்லல, கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் ட்விஸ்டடா இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெறுமனையா சிங்குலர் பர்சனை போட்டு கேட்டுருவாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்ன்ற ஒரு தயக்கம் இருக்கும். அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ன்றதை போட்டு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இவனும் ஆல்பபெட் ஏ, இவனும் ஆல்பபெட் ஏ, இவனும் ஆல்பபெட் ஏ. பிகாஸ் இதோட ஸ்டார்டிங் என்ன கொடுத்துருக்காங்க? சிங்குலர் பர்சனை கொடுத்துருக்காங்க, இதுவும் சிங்குலர் பர்சனை கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த எல்லாத்தையுமே ஆல்பபெட் ஏ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல எது மிடில் டேர்ம்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு கேட்டகரி ஏ அப்படின்றது ஆல்பபெட் ஏ அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட்டடா அன்டிஸ்ட்ரிபியூட்டடா எந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் கீழே ஃபாலோ ஆகுதுன்றதை வச்சு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். புரிஞ்சுச்சா இப்போ? எஸ் மேம். எஸ். மேம் ஃபால்ஸ் மேம். ஓகேடா. அதர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வருது, அதனால ஃபால்ஸ். அவ்வளவுதான் ஆன்சர். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தோணக்கூடாதுல, என்னன்னு யோசிக்க கூடாதுல எக்ஸாம் ஹால்ல. அப்போ இதோட மூட் வந்து ஏ சிங்குலர் எதுக்கு எந்த டைப்பு கீழே ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொன்னா ஏ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கீழே தான், ஏன்ற டைப்பு கீழே தான் ஃபாலோ ஆகும்ன்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் அந்த கொஸ்டின் எடுத்தேன். புரிஞ்சுச்சா இப்போ? எஸ் மேம்.
எஸ். இப்போ இதுல ஹோம்ஒர்க்குக்காக 3 கொஸ்டின் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், சரியா? இந்த 3 மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இவங்க 3 பேரும் எந்தெந்த ஃபேலசி கீழே ஃபாலோ ஆகுறாங்கன்ற ஆன்சர் மட்டும் எனக்கு வேணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சா எஸ் மேம். எல்லாரும்? எஸ் மேம். எடுத்தாச்சு. இப்ப மேல பார்த்த ஃபார்மல் ஃபேலசி கிளியர் தானே, அடுத்து இன்ஃபார்மல் ஃபேலசி போலாம்ல. எஸ் மேம். இன்ஃபார்மல் ஃபேலசி அப்படி ஒன்றும் கஷ்டமா இருக்காது, ஈஸியா தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ண அவ்வளவுதான், ஓகேவா? சோ இன்ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னா மேல கொடுக்கும் போது நான் என்ன சொன்னேன், எதுல தப்பு இருக்குன்னு சொன்னேன். ஃபேலசினா எரர், எதுல தப்பு இருந்தா அந்த கீவேர்டு என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல தப்பு இருக்குன்னு சொன்னேன். இன்ஃபார்மல் ஃபேலசினா எதுல தப்பு இருக்குன்னு சொன்னேன்? கண்டென்ட், சப்ஸ்டன்ஸ், அதுல எல்லாம் தப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எதுல ஃபாலோ ஆகும் அப்படின்னா இன்ஃபார்மல் ஃபேலசில ஃபாலோ ஆகும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இன்ஃபார்மல் ஃபேலசில நிறைய இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா 30-60 அவன் வச்சிருக்கான், சரியா? அதுல ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் நெட் கொஸ்டின் மட்டும் எடுத்து நான் இதுல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு சொன்னா ஆட் ஹோமினம் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், ஓகேவா? இப்ப இந்த ஆட் ஹோமினம்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நானும் ஒரு பர்சனும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த சண்டை கொஞ்ச நேரம் ஆக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனையை பத்தி மட்டும் இல்லாம அவன் ப்ரீவியஸ்ல பண்ண தப்பு, நீ இப்படிதானே பிஹேவ் பண்ண, உன் கேரக்டர் இதுதானே, உன் குவாலிட்டி இதுதானேன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை தாண்டி அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பர்சனை வேற விதமா நான் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஆட் ஹோமினம்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இது எந்த ஃபேலசில அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஓகேவா? அதுல இது ஒரு விஷயம். அப்போ திஸ் ஃபேலசி occurs when instead of addressing someone's argument or position you irrelevantly attack the person or some aspects of the person who is making the argument. புரிஞ்சுச்சா? எஸ் மேம். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா இல்ல இன்னொரு தடவை கதை சொல்லவா? மிஸ் உங்ககிட்ட தான் கேக்குறேன், புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சுது மேம். புரிஞ்சது. சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராமேன் அப்படின்னு சொன்னா நம்ம தோட்டத்துல காக்கா குருவி அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக வைப்போம், தெரியுமா? அதை நம்ம ஸ்ட்ராமேன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அப்ப ஸ்ட்ராமேன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஆர்குமெண்ட்டை மிஸ் ரெப்ரசென்ட் பண்றதா நம்ம வந்து ஸ்ட்ராமேன் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லேடி வந்து என்ன சொல்றாங்க, கேட்ஸ் மேக் கிரேட் பெட்ஸ், தே ஆர் பிளேஃபுல், அஃபெக்ஷனேட் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க அதுக்கு ரிப்ளை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நீ என்ன சொல்ற, உனக்கு டாக்னா பிடிக்காதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க சொல்லிட்டு இருந்தது ஒண்ணு, கேட்டை பிடிக்கும்னு தான் சொன்னாங்களே தவிர இந்த இடத்துல எங்கேயுமே அவங்க டாக் வந்து ஹேட் பண்றேன்னு சொல்லவே இல்லை. அப்போ இவங்க ஆரம்பிச்சது ஒண்ணு ஆர்குமெண்ட், பட் அது ஈஸியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ஸ்ட்ராமேன் refutes an argument that was not actually advanced by the opponent அதை கண்டிப்பா அந்த நோக்கத்துல அது சொல்ல வரவே இல்லை. பட் ஆப்போசிட் சைட்ல என்ன பர்சன் எடுத்துக்கிறோம், உனக்கு அப்ப டாக் பிடிக்காதுன்னு சொல்ல வரியா அப்படின்ற நோக்கத்துல அது வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. பட் அந்த சைட்ல இருந்த பர்சன் அந்த மாதிரி அதை சொல்லவே வரல. புரிஞ்சுச்சா? இதுதான் நம்ம ஸ்ட்ராமேன் அப்படின்னு சொல்றோம், ஸ்ட்ராமேன் ஃபேலசி. எஸ் மேம். அடுத்தது அப்பீல் டு இக்னோரன்ஸ் ஃபேலசி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்பீல் டு இக்னோரன்ஸ் ஃபேலசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு எஸ் ஒரு விஷயம் இக்னோரன்ஸ் ஃபேலசி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ பேய் இருக்கா கடவுள் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், ஏலியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேய் இருக்கா கடவுள் இருக்கா ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது, ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் யாரும் பார்த்ததில்ல, பார்த்த மாதிரி ப்ராப்பரான எவிடன்ஸும் நம்ம கிட்ட இல்ல. அப்போ அது உங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அது உண்மையாவே இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி இதோட தாட், ஓகேவா? ஸோ வி cannot prove there aren't aliens, therefore they must be exist. So no one has ever proven ghost doesn't exist, so they must be real. அப்போ உன்னால அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியல, அது இல்லைன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அது இருக்குன்னு அர்த்தம், அதனாலதான் உன்னால இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அதோட ஆர்குமெண்ட். இது என்ன ஆர்குமெண்ட் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அப்பீல் டு இக்னோரன்ஸ் ஃபேலசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பீல் டு இக்னோரன்ஸ் ஃபேலசி will state that if something cannot be conclusively proven then the opposite must be true. ஓகேவா? எஸ் மேம். அதனால என்ன கொடுத்துருக்காங்க, பீப்புள் டைட் ஆஃப் கேன்சர் பிஃபோர் சிகரெட்ஸ் வர் இன்வென்டட். சிகரெட்ஸ் ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி கூட கேன்சர்னு ஒரு டிசீஸ் இருக்குதான் செஞ்சு, அதுக்காக ஸ்மோக்கிங் தான் கேன்சரை வந்து எடுத்துட்டு வருதுன்ற கட்டாயம் கிடையாது. அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க, ஓகேவா? அடுத்தது ஃபால்ஸ் டைலமா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒன், இதுவும் ஒரு ஃபேலசி. ஃபால்ஸ் டைலமான என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயத்துல ஒரு டெசிஷன் எடுக்கும் போது நம்ம கையில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆனா அது தெரியாம நம்ம வெறும் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டயலமால இருப்போம், ஓகேவா? சோ presenting two options as the only ones available, forcing people to choose between extremes instead of considering all possibilities. ஒரு பர்சன்
எந்த சைடு போகன்ற தெரியாம ஒரு முடிவு எடுக்காம நடுவுல நிக்கும் போது இன்னும் இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு அந்த டோர் ஓபன் பண்ணி தான் காட்டணுமே தவிர இதுதான் இருக்கு சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு இதுதான் இருக்கு சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு எடுன்னு சொல்லி அந்த பர்சனை ப்ரெஷர் பண்றது. ஓகேவா? இப்ப இவன் கண்ணுக்கு தெரியுது ரெண்டு ஆப்ஷன், கண்டினியூ ஒரு டிகிரி இன் சைக்காலஜி ஆர் டிராப் அவுட் ஆஃப் தி யூனிவர்சிட்டி. இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்னதான் தொடர்ற மாதிரி இருக்கு. ஆனா சைட்ல வந்து டிஸ்கார்டர்னு போட்டு ஒரு இமேஜ் இருக்கா, ஸ்டார்ட் அ டிகிரி இன் சம்திங் யூ டூ என்ஜாய் நெக்ஸ்ட் இயர்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த டிகிரியில நீ சரி ஸ்டார்ட் பண்ணிட்டு போ, அதுவும் ஒரு ஆப்ஷன் தானே. பட் லிமிடெட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன் நம்ம முன்னாடி பிரசன்ட் பண்ணும், அதுதான் வந்து ஃபால்ஸ் டயலமா அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. Only limited options are presented when in fact there are more options than those presented to you அப்படின்றத நம்ம வந்து ஃபால்ஸ் டயலமா அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப்பரி ஸ்லோப். இது ஆஃபன் ரிப்பீட்டட் நெட் கொஸ்டின். ஸ்லிப்பரி ஸ்லோப்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்லிப்பரி ஸ்லோப்னா நம்ம ஸ்லிப்பரினா என்ன சொல்லுவோம், ரொம்ப வழுக்கிட்டே இருக்கு, கால் வந்து ஸ்லிப்பரியா இருக்கு அப்படின்னா வழுக்குது, என்னால நடக்க முடியல, ஒரு grip எனக்கு கிடைக்கல அப்படின்றதா ஸ்லிப்பரின்னு சொல்லுவோம். ஸ்லோப் அப்படின்னா இறக்கமா இருக்கு அப்படின்றத நம்ம ஸ்லோப்னு சொல்லுவோம். அப்போ ஸ்லிப்பரி ஸ்லோப் ஃபேலசி அப்படின்றது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒன்னு தொட்டு ஒரு செயின் ஆஃப் ஈவென்ட்ஸா அந்த தாட் வந்து போய்கிட்டே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, குடிக்கிறதுக்கான வயசு வந்து 18 வயசோ என்னமோ வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லீகலா இத்தனை வயசுக்கு மேலதான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு போல. அப்ப இந்த பையன் என்ன சொல்றான், குடிக்கிறதுக்கான வயசு வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து திங்க் பண்றான். அப்ப அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்க லேடி என்ன சொல்றாங்க, நோ, everyone will start drinking, children will buy booze, 10-year-old will get drunk in bars, the world will come to the end. அப்போ இவன் வெறுமனையா வயசை குறைச்சா நல்லா இருக்கும்னு மட்டும் தான் சொன்னான். கடைசி நீங்களோட ஆர்குமெண்ட்ல எங்க வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த உலகமே அழிஞ்சிரும். இப்ப செம்ம ஜோக் பாத்துருப்போம் தெரியுமா, இன்னைக்கு நான் பெண் எடுத்துட்டு வரல, பெண் எடுத்துலன்றதுனால நான் எழுத முடியல, எழுதலன்னா நான் படிக்க மாட்டேன், படிக்கலன்னா நான் ஃபெயில் ஆயிருவேன், அப்ப நான் வேலைக்கு போக மாட்டேன், அப்ப எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, என் வாழ்க்கை இப்படியே நாசமா போயிடும். அப்போ ஆரம்பிச்சது வெறுமனையா பெண்ணை எடுத்துட்டு வரல அப்படின்றது மாதிரி தான் தாட்டு. ஆனா அதை தொட்டு ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்த ட்ரிகர் பண்ணி அது வந்து ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷனா இழுத்துட்டே போகும். அதுதான் வந்து நம்ம ஸ்லிப்பரி ஸ்லோப்னு சொல்றோம். இப்ப நம்ம ஒரு இடத்துல வழுக்கிற இடத்துல நம்ம வலுவிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வலுவிட்டே எங்க போய் முடியுமோ அங்கதான் போய் முடியும். அதே மாதிரிதான் ஸ்லிப்பரி ஸ்லோப் fallacy is an argument that claims an initial event or action will trigger a series of other events and lead to the extreme or undesirable outcome. So slippery slope fallacy anticipates the chains of events without offering any evidence to substantiate the claim. அவ கடைசி இந்த உலகமே அழிஞ்சிரும்னு சொன்னால அதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. குடிக்கிறதுக்கான வயசை குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்படி ஒன்னு தொட்டு குழந்தைங்க எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10 வயசுல இருக்கிறவங்க தான் கொண்டு போய் பார்ல உட்காந்துருப்பான். அப்போ அந்த உலகம் வந்து மொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒன்னு தொட்டு ஒரு ஈவெண்ட் அது போயிட்டே இருக்கு. இதுதான் வந்து ஸ்லிப்பரி ஸ்லோப் fallacy அப்படின்னு பாக்குறோம். புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. நெக்ஸ்ட் பெக்கிங் த கொஸ்டின் ஆர் சர்க்குலர் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ பெக்கிங் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? பீப்புள் ஹூ ஃபெயில் அவுட் ஆஃப் ஸ்கூல் டூ சோ பிகாஸ் தே ஆர்ன்ட் ஸ்மார்ட். ஓகேவா? இப்போ அண்ட் தே ஆர் நாட் ஸ்மார்ட் பிகாஸ் தே ஃபெயில் அவுட் ஆஃப் ஸ்கூல். அவங்க வந்து ஸ்கூல்ல இருந்து ஃபெயில் ஆகுறதுக்கு ரீசன் அவங்க ஸ்மார்ட் இல்ல அப்படின்றதுனால, இல்ல அவங்க ஸ்மார்ட் இல்லன்றதுனால அவங்க ஸ்கூல்ல விட்டு வெளியில வராங்களாம். இப்போ இந்த கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்ற கதை கொஞ்ச நாள் தெரியாம இருந்துச்சுல, அதே மாதிரிதான் அந்த டயக்ராம் என்ன கொடுத்திருக்காங்க, இட் இஸ் டைம் you to go bed because it is your bed time. இப்போ நீ எந்த ரீசனால போக சொல்றீங்க, பெட் டைம்ன்றனால தூங்க போக சொல்றியா இல்ல பெட்டுக்கு போங்க உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரியா? அதுதான் வந்து சர்க்குலர் ஆர்குமெண்ட். சர்க்குலர்னா ஒரே விஷயம் தான், ஒரு மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி திருப்பி இந்த பூனை வாழை கடிக்கிறதுக்கு தான் உடம்பு தண்ணி சுத்திட்டு இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி வந்துதான் இந்த ஆர்குமெண்ட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி. So it is a form of circular reasoning where the argument essentially restates a claim instead of proving the evidence to support it. அந்த இடத்துல எவிடன்ஸோ இதனாலதான் நான் சொல்ல வந்தேன்னு சொல்லி சப்போர்ட்டா அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. கேள்வி கொஸ்டின் கேள்வின்னு ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே இதுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். புரியுதா இல்ல குழப்பறனா? புரியுது மேம். புரியுது. ஓகேவா? அந்த இடத்துல சொல்யூஷன் ஒரு விஷயம் வராது, மாத்தி ஒரே ரீசன் தான் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்து பெக்கிங் த கொஸ்டின் சர்க்குலர் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் ஹாஸ்டி ஜெனரலைசேஷன். சோ ஹாஸ்டி ஜெனரலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்த வச்சு அந்த குரூப் வந்து மொத்தமா இவங்க எல்லாம் இப்படிதானே அப்படின்னு சொல்றது. சோ கிட்ஸ் டுடே ஹேவ் புவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பிளேம் ஆல் த டிக்டாக். ஓகேவா? அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ எனக்கு ரெண்டு பேரை தெரியும், அவங்க 2 பேருமே பிரான்ஸ்ல இருந்து வந்தாங்க, அந்த 2 பேருமே ரூடா தான் இருப்பாங்க. அப்ப நான் என்ன ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, பிரெஞ்ச் பீப்பிள்ஸ் எல்லாருமே வந்து ரூடா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். So I met 2 people from France and they were both rude. So all French people are rude. அப்ப நான் காமனா என்ன சொல்லிட்டேன், ஜெனரலைஸ்டா நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன், எல்லாருமே அப்படிதானே அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன ப்ரூவ் பண்றதுக்கு இன்சஃபிஷியன்ட். ஓகேவா? அந்த இடத்துல எனக்கு ப்ரூஃப் வந்து இன்சஃபிஷியன்ட் தான். பட் ஸ்டில் அந்த இடத்துல நான் பார்த்து 2 பேர் அப்படி இருக்காங்கன்றதுக்கு அவங்க மொத்த பேரும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்த பேரையும் ஜெனரலைஸ் பண்ணிடுவேன், இல்ல ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அதுதான் இந்த இடத்துல ஹேஸ்டி ஜெனரலைசேஷன் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? Yes, ma'am.
Yes, ma'am. எஸ். அடுத்ததான் அப்பீல் டு த பீப்புள் ஆல் பேண்ட் வாகன் ஃபேலசி அப்படின்னு சொல்லி இதை வந்து ஆட் பாப்ளம் ஃபேலசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஆட் பாப்ளம் ஃபேலசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கூட்டம் ஒரு விஷயத்த நம்புது அப்படின்றதுக்காக எல்லாரும் நம்ப தான் செய்றாங்க, அப்ப அது டெஃபினட்டா உண்மையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றது. இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, they all think that the earth is the center of the solar system, so this must be true. எல்லாருமே என்ன சொல்றாங்க, earth தான்ப்பா சென்டர் சோலார் சிஸ்டம்க்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிலீவ் பண்றாங்க. அப்போ அதுதானே உண்மையா இருக்கும் அப்படின்றது தான் வந்து ad populum fallacy. So appeal to the people fallacy, also known as argumentum ad populum, is a logical fallacy where someone argues that a claim is true or good simply because it's popular or widely believed. எல்லாரும் நம்புறாங்க, எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றதுனால அது உண்மையா தானே இருக்கும் அப்படின்னு விஷயத்த சொல்றது. ஓகேவா? So everyone is going to get a new smartphone when it comes out this weekend. Why aren't you? எல்லாருமே வாங்க தானே போறாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியாது. பட் எல்லாரும் வாங்க தானே போறாங்க, அப்ப நீ வாங்கலையா அப்படின்னு கேக்குறது. அப்ப எல்லாரும் நம்ப தானே செய்றாங்க, ஏன் நீ நம்பலையா? அந்த கேள்விதான் வந்து இந்த இடத்துல ad populum fallacy அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? Yes, ma'am. எஸ். அடுத்து வந்து ரெட் ஹையரிங். இதுவும் வந்து நெட் கொஸ்டின். ரெட் ஹையரிங்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆர்குமெண்ட்டை டைவர்ட் பண்றது. இப்போ குழந்தைங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மம்மி வந்து நீ பேபி கிட்ட போய் நீ இப்ப ஹோம்ஒர்க் பண்ற டைம் ஆயிடுச்சு, போன் எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி ஸ்டார்ட் பண்றாங்க கான்வர்சேஷனை. பட் அவன் என்ன பண்றான், இன்னைக்கு நாங்க வந்து ஸ்கூல்ல வந்து லஞ்சுக்கு பீஸா சாப்பிட்டோம்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் எடுத்துட்டு வரோம். அப்ப அம்மா ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி அதுல போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற தாட். அப்போ attempts to distract from the main issue by bringing an irrelevant information அப்படின்றதுதான் நம்ம வந்து ரெட் ஹையரிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒரு டாபிக்கை வீட்டுல ஆரம்பிச்சா எனக்கு டெஃபினட்டா அடிவிலும் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டாபிக்கை மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோமோ அதுதான் இந்த இடத்துல ரெட் ஹையரிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. So a red herring fallacy is a type of logical fallacy where an irrelevant topic is introduced to divert attention from the original issue அப்படின்றத நம்ம red herring பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் எவோகேஷன். இந்த fallacy என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியுமா ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் வந்து மல்டிபிள் மீனிங் வந்து இருக்கும், அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த இடத்துல இது எது கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆல் ட்ரீஸ் ஹாவ் பார்க்ஸ். ஓகேவா? BARKS. ஸோ எவ்ரி டாக் பார்க். டாக் பார்க் பண்றது குலைக்கிறது. ட்ரீல இருக்கிறது வந்து அந்த மட்டை, அது கையில பிச்சு பிச்சு நம்ம எடுப்போம் தெரியுமா, அந்த மட்டையை தான் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ therefore every dog is a tree அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த fallacy வந்து எங்க அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னா, word or phrase with multiple meanings is used in a way that shifts its meaning within the same argument. அவங்க சொல்ல வந்தது ஒண்ணு, புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு, அதனால அந்த இடத்துல ஒரு இன்வாலிட் கன்க்ளூஷன் இல்லைன்னா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இல்ல மிஸ்லீடிங் வந்து ஏற்படும்ல, அதுதான் வந்து இந்த fallacy அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரிகிறதா? Yes, ma'am. Yes, ma'am. Equivocation fallacy. Okay. Next, appeal to hypocrisy. Appeal to hypocrisy அப்படின்றத fallacy வந்து 2QOB fallacy அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு லாஜிக்கல் fallacy. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போனா you will understand. ஸோ ஒரு டீச்சர் வந்து அட்வைஸ் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, என்ன அப்படின்னு சொன்னா, நீ வந்து சோஷியல் மீடியால ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் வந்து உன்னோட கிரேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்றாங்க. அப்ப அந்த ஸ்டூடெண்ட் என்ன ரிப்ளை பண்றான், பட் நீங்க வந்து கிளாஸ் டைம் பீரியட்ல நீங்க எப்ப பார்த்தாலும் போன்ல தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மேம் வந்து சொல்றான். ஸோ நீங்க எங்களை குறைன்றீங்க, பட் கிளாஸ்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது என்ன fallacy-ன்னு பார்க்கும்போது, where someone try to deflect criticism by pointing out the accuser's own flaw. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்றதுக்காக சொல்ல வரும்போது நீங்களும் இப்படித்தானே பண்றீங்க, நீங்களும் அப்படித்தானே பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட flaws அந்த இடத்துல குத்தி காட்டும் போது அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா appeal to hypocrisy அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? Yes, ma'am. எஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்பீல் டு பிட்டி. பிட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு இறக்கம், ஒரு ஈவு இறக்கம்னு சொல்லுவோம்ல, அதான் பிட்டி எமோஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும், ஆர்குமெண்ட் நடக்கும்போது அந்த ஆர்குமெண்ட்டை பத்தி பேசாம அவங்க சைட்ல இருக்கிற கஷ்டத்தையோ இல்ல அவங்க சைட்ல ஏதோ ஒன்று அடிபட்டிருப்பாங்கல்ல அதை வச்சு பேசி அந்த இடத்துல சிம்பதியோ பிட்டியோ ஆப்போசிட் சைட் பர்சன் கிட்ட எவோக் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் அப்பீல் டு பிட்டி. இந்த இடத்துல கேன் ஐ ஹேவ் த லாஸ்ட் பீஸ் ஆஃப் கேக் இந்த லேடி வந்து கேட்கறாங்க. அவன் இவன் என்ன சொல்றான், நோ இட்ஸ் மைன். திருப்பி அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு என்னோட டே வந்து ரொம்ப ஹாரிபிளா இருந்துச்சு, ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு ஆஃபீஸ்ல, இப்ப அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பெட்டரா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனுக்கு என்ன தோணும், ஐயோ பாவம் நீங்க உங்க லைஃப் ஏதோ நடந்திருக்கு போல, அப்ப இந்த கேக்க கொடுத்துட்டா என்னன்னு தோணும். அப்போ ஆர்குமெண்ட் கேக் வேணுமா வேணாமன்றதான் பஞ்சாயத்து, பட் அதை தாண்டி அவங்க கிட்ட ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த மேட்டர் நடந்துரும் அப்படின்றதுனால அப்பீல் டு பிட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? Yes, ma'am. எஸ்.
நெக்ஸ்ட் அப்பீல் டு ஃபோர்ஸ். அப்பீல் டு ஃபோர்ஸ் அப்படின்றது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு பர்சனை த்ரெட் மூலியமாவோ இல்ல ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை பண்ண வைக்கிறதா வந்து அப்பீல் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ஃபோர்ஸ் ஃபேலசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது someone uses a thread or force to persuade another to accept the conclusion. இதுதான் பண்ணன்னு சொல்லி இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் வந்து த்ரெட் பண்ணியோ ஃபோர்ஸ் பண்ணியோ பண்ண வைக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து நம்ம அப்பீல் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் அப்பீல் டு அத்தாரிட்டி. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், சரியா? ஸோ அப்பீல் டு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் கிட்ட அத்தாரிட்டி இருக்குன்றதுக்காக, ஓகேவா, ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட பவர் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம அவங்க சொல்ற டாபிக்கை வந்து ஒத்துப்போம். ஆனா அந்த பர்சன் வந்து அதுல எக்ஸ்பர்ட்டாவோ எதுவாவோ இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த இடத்துல அத்தாரிட்டியில இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து அதை ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பீல் டு அத்தாரிட்டி fallacy occurs when someone uses the opinion of an authority figure as evidence for a claim. நான் வந்து இந்த ஆஃபீஸோட மேனேஜர், அப்ப அது கரெக்டா தானே இருக்கும். நான் வந்து இந்த ஆஃபீஸோட சிஓவா இருக்கேன், அப்ப நான் சொல்றதை மட்டும் பண்ணேன். அந்த இடத்துல அவன் ஒரு அத்தாரிட்டி பொசிஷன்ல இருக்கான்றதுனால அவன் சொல்றது கரெக்ட்னு ஆயிராது. பட் அந்த இடத்துல அவனுக்கு வந்து அந்த டாபிக்ல ஒரு நாலேஜ் இருக்காது. மேபி அவன் சொன்னது தப்பாவே இருக்கலாம். அதுதான் வந்து ஈவன் இஃப் த அத்தாரிட்டி ஃபிகர் இஸ் நாட் ஆக்சுவலி அன் எக்ஸ்பர்ட் ஆன் த டாபிக் அட் ஹேண்ட் ஆர் இஃப் தியர் எக்ஸ்பர்டைஸ் இஸ் irrelevant, ஓகேவா. அவன் அந்த பிரச்சனையில பெரிய ஆளாவோ தெரிஞ்ச கையாவோ இருக்க மாட்டான். பட் ஸ்டில் அவன் தான் அந்த அத்தாரிட்டியில இருக்கான் அப்படின்றதுனால அவனோட இதை நம்ம கேட்டு ஒப்பீனியனை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அப்பீல் டு அத்தாரிட்டி fallacy அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? Yes, ma'am. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா எல்லாம்? Yes, எஸ் ma'am. மேம். கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் லாஜிக் போயிடலாம். இந்தியன் லாஜிக் ஒரு 2 to 3 days வரும், அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரியா? தேங்க்யூ guys, தேங்க்யூ ஃபார் லிசனிங். Thank you, ma'am. தேங்க்யூ மேம்.